Take your books. Cowards die many times before their death, but the valiant never taste of death but once. Who said this? To whom? May I come in, sir? Of course, come in. Ah! Get out. Get out. ஏம்பா என்னைக்காவது ஒரு நாள் நீ கிளாஸுக்கு கரெக்டான டயத்துக்கு வந்திருக்கிறியா? சாரி சார், வீட்ல இருந்து நேரத்தோட கிளம்பிட்டேன். ஆனா வழியில இருக்கிற வேலை எல்லாம் முடிச்சிட்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு சார். வழியில வேலையா? என்ன ரோடெல்லாம் கூட்டி குப்பையெல்லாம் கூச்சி வச்சுட்டு வரியா? சார் சூர்யா ரொம்ப பாவம் சார். ஊருக்கெல்லாம் எடுப்பேல பார்த்துட்டு வரான் சார். விட்டுருங்க சார் அவனை. ஓகே, இந்த தடவை விடுறேன். இன்னொரு தடவை லேட்டா வந்தா கிளாஸுக்குள்ளே விட மாட்டேன். Go to your seat. தேங்க்யூ சார். சூர்யா சார், remember one thing. Take me for example. என்னுடைய வேலையை நான் தான் செய்வேன். உங்க ஆத்துக்காரி கிட்ட மாட்டிக்கிட்ட அவஸ்தைப்படுறது எனக்கு தான் தெரியும். Shut up. Beware the Ides of March. Who said this? To whom? May I come in, sir? Come on in. Come on in. Sorry, sir. இன்னைக்கு உங்க வைஃப் கூட ஷாப்பிங் போயிருந்தேன். அதான் லேட். ஐயோ, லேட்டானா பரவாயில்லம்மா. இதுக்கு போய் ஏன் சாரி பூரின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு? Go to your seat. Thank you, sir. தள்ளி உட்காருமா. படிக்கிறது ஸ்காலர்ஷிப்ல ஃபுல் பெஞ்ச் ஆக்குபை பண்ணிக்கிட்டு. Are you comfortable? Yes, sir. சரியான ஜொல்லு. உங்க வைஃப் ரொம்ப நல்லவங்க சார். உங்களை பத்தி நல்ல பெருமையா சொன்னாங்க. சொல்லிருப்பாளே. என்ன சொன்னா? என்ன சொன்னாங்க? வீட்ல துணி துவைக்கிறது, சமையல் செய்யறது எல்லாமே நீங்க தான் செய்வீங்களாமே. கேவலம் இதையா சொன்னாங்க? ஆமா சார். காலையில கோலம் கூட நல்லா போடுவீங்கன்னு சொன்னாங்க. ஓ, அத கூட சொல்லிட்டாளா? உங்கள மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு மேடம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். Thank you மா. இத பாருங்க, ஒரு ஆத்திரம் அவசரம்னா ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு புருஷன் அப்பப்ப ஹெல்ப் பண்றதுல தப்பே இல்ல. யூ டேக் மீ ஃபார் எக்ஸாம்பிள். முந்தா நாள் என் ஒய்ஃபோட தலைய வாரி நான் பேன் எடுத்தேன். ஐ அம் வெரி ப்ரவுட் அபவுட் இட். எஸ் சார், உங்களை பிரின்சிபால் கூப்பிடுறாரு. பியூனுக்கு பையில ஒன்னு அப்பாயிண்ட் பண்ணிட்டாரா? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நாளாவது என்ன கிளாஸ் ஒழுங்கா நடத்த விடுறதே இல்ல. ஒண்ணு உங்க இம்சை, இல்லன்னா அவரு இம்சை. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏன் சும்மா இருக்கீங்க? ஸ்டார்ட். என்ஜாய். மை டியர் பாய்ஸ், இன்னைக்கு நான் பாடம் நடத்த போறது இல்ல. ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு இந்த பஞ்சுக்கு வேலையே இல்ல சார். மூதேவி, நீ பஞ்ச வச்சுக்கிட்டாலும் எடுத்தாலும் சத்தியமா பாஸ் பண்ண போறது இல்ல. நன்றி ஐயா. ஆக இன்னைக்கு ஒரு நாளாவது நீங்க உருப்படியா ஒரு காரியத்தை செய்யணும். அப்போ நாங்க எல்லாரும் உங்க வீட்டுக்கு போகணுமா சார்? ஐயோ, என் ஒய்ஃப் வீட்டுல தனியா இருக்கிறாப்பா. அது இல்ல, நாளைக்கு காலேஜை இன்ஸ்பெக்ட் பண்ண கரஸ்பாண்டன்ட் வராரு. காலேஜ் சுத்தமா இருக்கிறத வச்சுதான் நாம எவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கோங்கிறத அவர் புரிஞ்சுக்குவாரு. அதனால நீங்க இன்னைக்கு காலேஜ் பூரா சுத்தம் பண்றீங்க. படிக்கிறதோட இது எவ்வளவோ பெட்டர். உங்களுக்கு எல்லாம் படிப்பு சொல்லி தரதை விட இந்த மாதிரி எடுபடி வேலை வாங்குறது எனக்கு பெட்டர். அங்க கருவாயன் அழகு இருப்பான், அவங்கிட்ட தொடப்பம் பக்கெட்ட வாங்கிக்கிட்டு வேலையை பாருங்க. போய் தொலைங்க. இவன் தொல்லை விட்டுக்கு. சோசியல் சர்வீஸ் பண்றீங்க, ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்க. போங்க. ஏய், நீ கடப்பறடே. ஏய், இந்த மம்பட்டி எடு. எடுடா. குடு. குடு. அந்த விளக்கமத்த குடு. டேய், நம்ம நிலைமைய பாத்தியாடா? படிச்சிருந்தோம் தொடப்பத்தை கையில கொடுத்துட்டானுங்க. டேய், படிச்சு கிழிச்சாலும் இதுதான்டா செய்ய போற. பெரிய கனவு வம்பிங்க. டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு. கடைசியில பொண்ணை சைட் அடிச்சு காலேஜையும் கொட்ட விட்டுருவீங்க. இப்ப என்ன எடுத்துக்க, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். பீன் வேலை செய்யலையா? என்ன உங்களுக்கு பாடம் நடத்தல? அந்த ஆசை கூட இருக்கா? ஏன் அதிவீர பாண்டியனோட எனக்கு என்ன குறைச்சல? என்ன என்னை விட 4 கிளாஸ் அதிகம் படிச்சிருக்கான். போங்கய்யா. எனக்கு என்ன வேலை இருக்கு? ஐயோ, உனக்கு ஒரு வேலை இல்ல. நீ அவளை போய் சூப்பர்வைஸ் பண்ணு. மாமா, அவளோட சேர்ந்து எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க மாமா. எதுக்கு? அது ஏன் ஆளு மாமா. என்னது? போகலா? ஏய், அவங்க அப்பா கறிக்கடகார தெரிஞ்சது கண்டதுட்டமா வெட்டிடுவாடா. வெட்டினாலும் பரவாயில்ல மாமா, எங்க தெய்வீக கால்ல சேர்த்து வைங்க மாமா. ஓ அல்லா, சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். எப்படி ஏறுறது, எப்படி இறங்குறது? என்ன அழகு, என்னாச்சு? ஒண்ணு இல்ல சூர்யா, எனக்கு தான் தெரியும், ஏற தெரியாது. இந்த வெள்ளைய கொஞ்சம் அடிச்சு விட்டுறேன். நானா? இந்த ஏணி கொஞ்சம் நீளமா இருக்கு. ஏணின்னா நீளமா தான் இருக்கு. குட்டையா இருந்தா அது பேரு ஸ்டூல். எனக்கு தெரியும், கொஞ்சம் ஜாக்கிரதையா போடி. ஏணி பிடிக்கிறதா பெரிய வேலையா? இப்படித்தான் 1972ல கிளாஸ்க்குள்ள அந்த வீரபாண்டியன் தொல்லை தாங்க முடியல. இங்க நீயா? கொஞ்சம் ஒழுங்கா போடி, கேர்ஃபுல்லா. என் லைஃப்ல நடந்தது யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஆத்திரத்தை அடக்கிடலாம், மூத்திரத்தை அடக்க முடியலையே. சுத்தம் என்பது நமக்கு. அழகு, அழகு, எங்க போன? வழி விடுற குண்டு. ஒரு வெண்புறா கருப்பு சிறைக்குள் மாட்டிக்கொண்டுள்ளது. உன் உடை கருப்பாக இருக்கட்டும், மனதை வெள்ளையாக்கு. முகத்திற்கு திரையிட்டவளே,
உன் மனதுக்கு திரையிடாதே. ஒரு ஜென்மம் என்ன, மறு ஜென்மம் எடுத்தாலும் மாறாதடி. அழக ஏனிய புடிச்சிட்டு விட்டுட்டு போயிட்டான். என்ன பண்ற? Shut up. நான் ப்ரொஃபசர் கிட்ட போய் சொல்றேன். கண்மணி 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 ப்ளீஸ். Shut up, get out. இப்படி பண்ணீங்க. நான் வேணும்னு பண்ணல. கண்மணி சொன்ன கேளு. இல்ல அந்த அழகு பண்ண வேலை தான் இது. நான் எதுவும் பண்ணல கண்மணி. ப்ளீஸ். Get out from here. பெயிண்ட் கொட்டது இல்லாம லேடி டாய்லெட்குள்ள வரியா? உனக்கு என்ன பண்ற பாரு. என்னம்மா எங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா வந்திருக்கீங்க? என்ன கேரோ பண்ணவா? ப்ளீஸ் டு. சார் மானமே போச்சு. எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எப்படி போகும்? உங்க மானம் இல்ல சார், எங்க மானம் போச்சு. உங்க மானம் போச்சா? என்ன நடந்துச்சு சீக்கிரம் சொல்லு. அந்த சூர்யா லேடிஸ் டாய்லெட்குள்ள வந்துட்டா சார். வெரி குட். வெரி பேட். எஸ் எஸ் இரு. சூர்யா கம் ஹியர். ஏம்பா இந்த காலேஜ்ல பாய்ஸ்க்குன்னு 10-15 டாய்லெட் நாரிக்கிட்டு கிடக்கும் போது நீ எதுக்காக அனாவசியமா லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ள நுழைஞ்ச? சாரி சார், தெரியாம போயிட்டேன். நீ தெரியாம பண்ணியோ தெரிஞ்சு பண்ணியோ தப்பு தான். சார் எனக்கு அது லேடிஸ் டாய்லெட்னு தெரியாது சார். அது எப்படி தெரியாம போகும்? அதான் லேடிஸ் டாய்லெட்னு கொட்டை எழுத்துல நாங்க போர்டு போட்டு வச்சிருக்கோமே. சார் உங்க மேல ஆணையா என் மேல ஆணையா நான் அதை கவனிக்கல சார். ஆணையெல்லாம் டாய்லெட்டுக்குள்ள போகாது. அனாவசியமா நீ ஆணையும் டாய்லெட்டையும் லிங்க் பண்ணாத. சார் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க ஜோக் அடிக்கிறீங்களா? மேல பாயாத. இத பாருமா, அவன் அறியாத பையன், ஏதோ தெரியாதனமா செஞ்சிட்டான். மரியாதையா அவனை மன்னிச்சு விட்டுலாங்கிறேன். சூர்யா இங்க பார், இனிமே நான் டாய்லெட் பக்கமே போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சார் ஐ மீன் லேடிஸ் டாய்லெட் பக்கமே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. இஸ் இட் ஓகே? நோ, சாரி சொன்னா போதாது, ப்ராமிஸ் பண்ணா மட்டும் பத்தாது. அவனை நீங்க நல்ல பனிஷ் பண்ணனும். என்ன பனிஷ்மென்ட் கொடுக்கலாங்கற? டாய்லெட்ல இவனை வச்சு பூட்டிடலாமா? சார் ஐயோ, உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, என்ன அடிச்சுக்கணும். கம் ஆன் गर्ल्स. சார் இந்த பொண்ணுங்கள சும்மா என் மேல அபடமா பழி போடுறாங்க சார். சார் நீங்க தான சொன்னீங்க லேடிஸ் டாய்லெட்டுக்கு நானா போக சொன்னேன்? அது இல்ல சார், கரஸ்பாண்டன்ட் வராரு, காலேஜ் க்ளீனா வைக்கணும், அதனால பக்கெட் பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் காலேஜ் சொல்லுங்க. நிறுத்திக்க. நீ பேச ஆரம்பிச்சா ஒரு வாரம் ஆகும் முடிக்கிறதுக்கு. எனக்கு அர்ஜென்ட்டா டாய்லெட் போணும், வர்றேன். சார் பாத்து போங்க, அந்த பக்கம் தான் லேடிஸ் டாய்லெட். ஏய் கண்மணி மச்சான், வாட் ப்ராப்ளம்? அவதான்டா ப்ராப்ளம். ஏய் வீட்ல யாரும் இல்லீங்களா? துணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அடியாத்தி எம்மட்ட அழகா இருக்க. கண்மணியை பார்க்க வந்தியா? இல்லங்க, இந்த துணியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, அப்புறம் எதுக்கு வெளியிலயே நிக்கிற? வலது கால எடுத்து வச்சு உள்ள வா. பொட்ட புள்ள மாதிரி வெக்கத்தை பாரு. வா வாடா கண்ணா, மேல வா. பாட்டி நீங்க போங்க. வா கண்மணி, உன்னை பத்தி என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னால, என்ன சொன்னா? ஞாபகம் வர மாட்டேங்குது. கண்மணி கிட்ட நீ ஐ லவ் யூ சொன்னியாமே. ஐயோ பாட்டி, நான் அப்படி சொல்லவே இல்ல. வாடவா, பொய்யா சொல்ற? நீ தைரியமா ஐ லவ் யூ பண்ணு. உனக்கு எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். என்னாச்சு பாட்டி? என்னாச்சு? உளுந்ததுல இடுப்பு சுளுக்கு பிடிச்சு போச்சு. தொல்லையா போச்சு. இப்படி உட்காருங்க பாட்டி. சரி நான் வரேன் பாட்டி. தம்பி, அங்க கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, எடுத்து கொடுத்துட்டு போப்பா. நடக்க முடியல. இந்தாங்க பாட்டி. கொஞ்சம் தேய்ச்சி விடுப்பா.
தேய்ச்சி விடணுமா? எங்க? இங்க. சீக்கிரம்பா, சரி பாட்டி, சீக்கிரம். சரி. இன்னும் மேல. கண்மணியா? அந்த துணி கொண்டு வந்திருக்கிறேன். ஓகே. மூலிகைல இருந்து பெட்ரோல் தயாரிக்கலாம். நான் பாம்பே தயாரிக்கிறேன் மச்சி. ஆடு மாடு திங்கிற இலைய வச்சு என்னடா பண்றான்? டேய் அன்மார் புள்ள, என்னடா பண்ணிட்டு இருக்க? டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபில் பண்ணிட்டு இருக்கேன்ல. தம்மா துண்டு பேனா, இதுக்கு ஒரு பில்டப். இது சாதாரண பேனாவா? இத அழுத்துனா ஏய் அதிவீர பாண்டி எம்ஏ ரோட்லயும் கிளாஸ்லயும் என்ன மாத்தி மாத்தி டென்ஷன் படுத்திட்டு இருந்தல மவன, நீ இன்னைக்கு டவர்ரா. பச்சை இலையில இருந்து பாம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா சக்சஸ். மார்னிங் மார்னிங். பேட் மார்னிங். தினம் எனக்கு பேட் மார்னிங் தான். வாங்குற தம்மா துண்டு சம்பளத்துக்கு தினம் உங்களை கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியிருக்கேன். எல்லாரும் வந்தாச்சா? எஸ் சார். சார், இந்த காலேஜ்லயே நம்ம கிளாஸ்ல தான் 100% அட்டெண்டன்ஸ். தெரியும். படிப்பு மேல அக்கறையினால நீங்க வரல. 15 பசங்களுக்கு 15 பொண்ணுங்க வராங்க இல்லையா? அதான் டெய்லி ஹவுஸ்ஃபுல் ஆகுது. அப்ப ஒட்டு மொத்தமா அட்டெண்டன்ஸ் போட்டுறேன். என்ன பேனா எழுத மாட்டேங்குது? வீரபாண்டி, இன்னைக்கு நீ ஆக போறடா. அட்டெண்டன்ஸ் சீக்கிரம் எடுங்க சார். டேய், நீ என்ன எனக்கு சொல்றது? நான் அப்புறமா தான் அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். அப்போ பாடத்துக்கு வருவோமா? ஐயோ. டேய் மச்சான், ஜீனஸ் பேனா எடுக்கறடா. மாமே, என்னடா இது? ஜீனத் நேக்கடா. ஐயோ. 407 years ago, our forefathers brought forth on this continent a new nation conceived in liberty and இதையாவது முழுசா யூஸ் பண்ணு. Shut up. Now we come to the English translation. நான் தமிழ்ல ஒரு வாக்கியம் சொல்லுவேன். அதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல சொல்லணும். எழுந்து. ஐயா, நீ இல்லமா உட்கார். எழுந்துடா. சூரியனை நாம் வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. இது இங்கிலீஷ்ல சொல்லு. You cannot see the sun with naked man's eye. நேக்கட் மேன்ஸ் ஐனா நிர்வாண மனுஷனுடைய கண்ணுன்னு அர்த்தம். நான் சொன்னதே வெறும் கண்ணால. நேக்கட் ஐ. நேக்கட்னா நிர்வாணம்னு அர்த்தம். வீட்டாண்டதான் ஒயின்ஸ தாங்க முடியல. இருக்கா வேலை செய்யற இடத்துக்கு வர. கெட் அவுட். இவருங்க ரொம்ப பேசுனீங்க, உங்க பொண்டாட்டிட்ட சொல்லிடுவேன். அப்படியே விரல கடிச்சிடுவேன். என் பல்லு மட்டும் சும்மா இருக்குமா? நான் கடிப்பேன். நான் கடிச்சிடுவேன். என்னங்க சர்க்குலர் முடிஞ்ச கையெழுத்து போடுங்க. கெட் அவுட். நீங்க சொன்னா போக முடியாது. நீங்களும் கவர்மெண்ட் ஜாப், நானும் கவர்மெண்ட் ஜாப். நான் வருவேன் போவேன். My dirty boys and good girls, உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். அப்ப வேலையை விட்டே போறீங்களா? என்ன நக்கலா? அப்படியே நான் போனாலும் உன்னையும் கூட்டிக்கிட்டு தான் போவேன். சொரண்டாத. அந்த குட் நியூஸ் என்னன்னா, நம்ம காலேஜ் ஆரம்பிச்சு வர்ற ஜனவரியோட 50 ஆண்டுகள் முடிய போகுது. 30 வருஷத்துக்கு முன்னால ராப்பகல் 30 நாள் கஷ்டப்பட்டு நான் ஒரு நாடகம் எழுதினேன். அதை இந்த ஊர்ல யாருமே சட்டை பண்ணல. நல்லா இருந்தா தானே? அதனால இந்த 50வது ஆண்டு விழாவுல அந்த நாடகத்தை உங்ககிட்ட நான் தள்ளிட போறேன். என்னுடைய நாடகத்துல ஹீரோயினா நடிக்க தகுதி உள்ள பொண்ணு இந்த கிளாஸ்ல யாருன்னா, அதுக்கு முகவெட்டு இருக்கணும், நல்ல திறமை இருக்கணும். அப்படிப்பட்ட நம்ம கண்மணி தான் ஹீரோயினா நடிக்க லாயக்கு. நானா? கண்மணிக்கு ஏத்த ஜோடி, அதாவது ஹீரோ யாருன்னா நான் ரெடி. கரெக்ட். அப்படித்தான் முன்னுக்கு வரணும். நீயா? சார், பட் ஒன் கண்டிஷன். சூர்யா ஹீரோவா நடிச்சாதான் நான் ஹீரோயினா நடிப்பேன். எப்ப கண்மணியே தான் வாயால சொல்லிடுச்சோ அப்ப இந்த நாடகத்துக்கு ஹீரோ சூர்யா தான். நானும் அதே தான் நினைச்சேன். நானும் கவர்மெண்ட், நீயும் கவர்மெண்ட். இந்த ஏரியாவை அப்படியே டைட்டா லாக் பண்ணிக்க. சூர்யா, கைண்ட்லி கெட் அப். சார், எனக்கு நடிக்க தெரியாது சார். நடிக்க வரவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வராங்க. நான் கூட தான் இங்கிலீஷ் ப்ரொஃபசர். அதுக்காக வெள்ளக்கார வயிற்றுலயா பிறந்தேன். மேல ஏறி மேடையில மைக்க பிடிச்சா தானே வரும்பா. என்ன? ஒண்ணும் இல்ல. கண்மணி, சூர்யா, கமான்.
எப்பவுமே தாய் குலத்துக்கு தான் முதல் மரியாதை. லேடிஸ் ஃபர்ஸ்ட். கண்மணி, நாடகத்துல நடிக்க ஒத்துக்கிறேன்னு இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன பேரு மறந்து போச்சா? இல்ல, முதல்ல சூர்யா கையெழுத்து போடட்டும், அதுக்கப்புறம் நான் போடுறேன். சூர்யா, நீ தான் முதல்ல கையெழுத்து போடணுமா? கண்மணி போட்டா தான் நான் போடுவேன். இல்ல, நான் போட முடியாது, நீ தான் போடணும். அவ போட்டா தான் நான் போடுவேன். ஏன் சட்டை போடுறீங்க? 2 பேருக்கு பதிலா நான் போடுறேன். எங்க போட? Look, you are after all a peon. நீ வெளியே நிக்க வேண்டியவன். பேனாவை வச்சுட்டு வெளியே போ. சரி, உங்க 2 பேர் சார்பிலையும் நானே போடுறேன். Go to your seat. Thank you. நான் நினைச்சேன், அது நடந்துருச்சு. மாப்பிள, குட் பை. முண்டா முண்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சூர்யா. என்ன சார் சேர போட்டு இங்க உட்கார்ந்திருக்கீங்க? பஸ்ல சீட் இருக்குமே. ஏன் எங்களுக்கு தெரியாதா? 1 மணி நேரமா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி காலெல்லாம் வலிச்சு போச்சு. அந்த வீட்ல இருந்து ஒரு சேரை வாங்கி போட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். காலேஜுக்கு தானே போறேன். பஸ் வரா மாதிரி தெரியல. என்னையும் பின் சீட்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயேன். சார், என் சைக்கிள் இந்த ஊருக்கே வாகனமா இருக்கு. தாராளமா ஏறி உட்காருங்க. 10 நிமிஷத்துல போயிடலாம். வாங்க. தேங்க்யூ. பாரு, சைக்கிள்ல நான் ஏறி உட்காந்து 9 வருஷம் ஆகுது. ஓஹோ. ஒரு ப்ரொஃபசர் நினைச்சுக்கிட்டு பயந்து ஓட்டாத. ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கிட்டு ஓட்டு. ஓகே சார். ஐயா. Wow. கண்மணியோட கார் வருது போல இருக்கு. நிறுத்து. ஸ்டாப். கண்மணி. Sir, நானும் உன் கூட கார்ல வரேன். என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிடுறியா? please sir, you're always Very welcome. good. ஏன் சைக்கிள்ல வாங்கன்னு இந்த மூதேவி கெஞ்சு சார். சும்மாரா. சைக்கிளாடா வச்சிருக்க. கொண்டு போய் கடையில போடு. இம்மா பேரிச்சம்பழம் கொடுப்பான். ஒவ்வொன்னா தின்னுக்கிட்டு பொடி நடையா காலேஜுக்கு வந்துரு. ஆமா. நான் பின்னால இறங்கிட்டுமா? Please sir. ஏசியை போட்டுரு. Yay! போடி. சரியான அல்பம். காரை பார்த்தது பாஞ்சிருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டுவேன். அன்னைக்கு கவனிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல இந்த ஆளை ஏத்துனேனோ? ஆஹா, என்ன வண்டி பிரேக் டவுனா? ஓ, டயர் பஞ்சரா? ஆமா சூர்யா, சாரி சார். நான் ஒரு பொண்ணு, அதுவும் அழகான பொண்ணு. இந்த மாதிரி இடத்துல ஒரு பொண்ணு தனியா இருந்தா என்ன வேணாலும் நடக்கலாம். என்ன உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன பார்த்தா பாவமா இல்ல? நான் வண்டியில ஏறிக்கிறேன். சார், இந்த வண்டியை கடையில போடுங்க. பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு மெதுவா வாங்க. ஐயோ. பாய் சார். கொழுப்பா போ. எக்ஸாம்ல சுழிச்சிடுறேன். இது ஒரு கார். என்ன இப்படி ஸ்லோவா போற? கம் ஆன் ஃபாஸ்ட். ஐயோ, சீக்கிரம் ஃபாஸ்டா போ மேன். ஐயோ, இந்த மாதிரி ஆமா மாதிரி போற எனக்கு பிடிக்காது. அப்படியே பறக்கணும். ஓஹோ. இனிமே சைக்கிள் ஓட்டுறவன லைசென்ஸ் எடுக்க சொல்லணும். முள்ள மேல தள்ளி விட்டுட்டியே. உன்னால தானே நானும் விழுந்தேன். பேசிட்டே இருக்காத, வலிக்குது. என்ன பண்ண சொல்ற? எடுத்து விடு. ஏய், இயேசுநாதர் சிலுவையில அரைஞ்ச மாதிரி சுத்தி முள்ளு குத்தி இருக்கு. எடுத்து விடுறா. சரி போலாம். ஆபத்துக்கு பாவம் இல்ல, எடுத்து விடுறா. எடுத்துட்டான். அந்த புள்ளையும் எடுத்துட்டான். இந்த மாதிரி நல்ல
கண்ணில் தான்